திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். அந்த அளவுக்கு கேவி மகாதேவனோட பின்னணி இசையெல்லாம் இல்ல. பி சுசிலாமாவோட வாய்ஸ் நான் சுத்தமா வராது. கண்ணதாசனுடைய வரிகளை கூட படிச்சிடலாம். ஆனா கந்தனின் கருணை மக்களுக்கு இருக்கணுமா இருக்க கூடாதா? கந்தனுடைய கருணை இந்த மக்களுக்கு வேணுங்கிறதுனாலதான் கந்தன் ஏதோ ஒரு சில மக்களுக்கு மட்டும் கருணை கொடுப்பவன் அல்ல, ஒட்டுமொத்த திருப்பரங்குன்றத்துக்குமே கருணை கொடுக்கிறவன். அப்படி ஒட்டுமொத்த திருப்பரங்குன்றத்துக்கும் கருணை முருகன் கொடுக்கறதுனாலதான் கிருத்திகா தங்கபாண்டியன் அவர்களை கேண்டிடேட்டா செலக்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு நான் சொல்லல. அவங்கள செலக்ட் பண்ண வேண்டியது மக்களாகிய நம்மோட கடமை. ஏன்னா கிருத்திகா தங்கபாண்டியன் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்றாங்க, நான் திருப்பரங்குன்ற தொகுதியில் வெற்றி பெற்றால் மக்கள் நிம்மதியா வாழலாம். கந்தனுடைய கருணைக்கு பொருள் என்ன? மக்களுடைய நிம்மதிதான். மக்கள் நிம்மதியா இருக்கிறது தான் கந்தனுடைய கருணை என்றால், அப்ப யாரு ஜெயிக்கணும் அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ணணும். நீங்க ஜெயிக்க வைக்கணும்னு முடிவு பண்ண கிருத்திகா தங்கபாண்டியன் அவர்களை பத்தி முடிவு பண்ணாதவங்க கிட்ட எல்லாம் போய் பேசுங்க. குறைஞ்சபட்சம் ராஜன் செல்லப்பா சார் கிட்ட கூட போய் சொல்லுங்க. கிருத்திகா தங்கபாண்டியன் ஜெயிச்சா நம்ம பிள்ளைங்க நான் முதல்வன் திட்டத்துல படிச்சு முன்னேற முடியும். ராஜன் செல்லப்பா அவர்கள் ஜெயிச்சுட்டாருன்னா என்ன சொல்லுவாரு? எனக்கு அது எதிரி கட்சி, சட்டசபையில அதை பத்தி எல்லாம் நான் பேச மாட்டேன், நான் வெளிநடப்பு தான் பண்ணுவேன். தமிழ் புதல்வன், புதுமை பெண் திட்டம் இதெல்லாம் ஏன் தொகுதி மக்களுக்கு வரல அப்படின்னு சட்டமன்றத்துல எல்லாம் நான் போய் பேச மாட்டேன். சட்டமன்றத்துக்கு போவேன், வெளிநடப்பு பண்ணுவேன், வெளியே வருவேன். சட்டமன்றத்துக்கு போவேன், வெளிநடப்பு பண்ணுவேன், வெளியே வருவேன். அதுவும் போதாம இந்த தொகுதி மக்களுடைய நிம்மதியை குறைக்கும் வகையில என்ன வேணாலும் செய்வேன். ஏன்னா நான் தான் எம்எல்ஏ ஆயிருவேன்ல. வெளியூர்ல இருந்தெல்லாம் வண்டி வச்சு ஆளுங்களை வர வச்சு இங்க இருக்கிற மக்கள் பதட்டப்படுற வேலைகளை எல்லாத்தையும் பார்ப்பேன். இதுக்கு எனக்கு பக்க பலமா திரு அண்ணாமலை அவர்களும் திரு அவர்களும் இத்தனை பேரும் இருக்காங்க. ஏன் சார் இத்தனை பேர் உங்களுக்காக இருக்காங்க, தொகுதி மக்களை பத்தி யோசிச்சீங்களா? தொகுதி மக்கள் பத்தி அவர் யோசிக்காததுனாலதான் அண்ணாமலை பக்கம் நின்னு நம்ம கல்விக்கு எதிரான விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா கிருத்திகா தங்கபாண்டியன் அவர்களுடைய திட்டம் என்ன? நம்ம தமிழ்நாடு அரசு கொடுக்கிற ஒவ்வொரு திட்டத்தையும் அந்த தொகுதி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துறது. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? நம்ம ஊர்ல ஒடுக்கப்பட்ட மாணவன் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு அயல்நாடு சென்று கல்வி கற்க ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு யாருக்கு பிறந்த நாள்? நம்ம பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கருக்கு. பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கருடைய பேர்லயே அயலக கல்வி நிதினு ஒரு நிதி திட்டம் இருக்கு. இது முழுக்க முழுக்க ஒடுக்கப்பட்ட மாணவர்களோட கல்வி நிதிக்கானது. இப்படி ஒடுக்கப்பட்ட மாணவருக்காக இந்த திட்டத்துல இருந்து கல்வி நிதியை வாங்கி கொடுக்கறது யாரு? நம்ம கிருத்திகா தங்கபாண்டியன் அவர்கள் தான் அந்த வேலையை செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் தொகுதி மேல அக்கறை. தொகுதினா யாருங்க? மக்கள்னா எல்லா மக்களும், குல்லா போட்ட மக்களும், சிலுவை போட்ட மக்களும், பட்ட போட்ட மக்களும், பட்ட போடாத மக்களும், இப்படி எல்லாருக்குமான எம்எல்ஏவா கிருத்திகா தங்கபாண்டியன் அவர்கள் இருப்பாங்க. ஒடுக்கப்பட்ட மாணவர்களோட கல்வி நிதிக்காக மட்டும்தான் கிருத்திகா தங்கபாண்டியன் அவர்களை நம்ம ஜெயிக்க வைக்கணுமா? கலைஞர் மகளிர் உரிமை தொகை இருக்குல்லங்க, அதை நமக்கு வாங்கி கொடுக்க போறது யாரு? வெளிநடப்பு பண்ற ராஜன் செல்லப்பாவா? இல்ல உள்ளேயே இருந்து நமக்கான குரலை எழுப்புற கிருத்திகா தங்கபாண்டியன் அவர்களா? நம்ம மதிவதனி தோழர் எப்பவுமே சொல்லுவாங்க, வார்த்தைக்கு வார்த்தை சொல்ற விஷயம், நம்ம பெண்களுக்கு எப்பவுமே சாய்ஸ் இருந்தது இல்லைன்னு. உடை நமக்கு சாய்ஸா இல்ல, உணவு நம்ம சாய்ஸ்ல இல்ல, திருமணம் கூட நம்ம சாய்ஸ்ல இல்ல. இப்படி சாய்ஸுக்கு வாய்ப்பே இல்லாத பெண்கள் கிட்ட எல்லாம் நான் உனக்கு அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன், இதுதான் தருவேன், அதுதான் தருவேங்கிறதெல்லாம் போய் சாய்ஸ் இஸ் யோர்ஸ், I'll give the coupon. கிருத்திகா தங்கபாண்டியன் என்ன பண்ணுவாங்க? இந்த கூப்பனை அவங்க தொகுதியில இருக்கிற எல்லா பெண்களுக்கும் கொண்டு சேர்க்க வேலை பார்ப்பாங்க. அப்ப பெண்களாகிய நாமெல்லாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய சின்னம் எது, ஓட்டு போட வேண்டிய வேட்பாளர் யாரு? சாய்ஸ நமக்கு கொடுக்கிற, நமக்காகவே உதிக்கிற சூரியனுக்கு நாம தானே ஓட்டு போடணும். என்னங்க எப்ப பார்த்தாலும் மாணவர்களுக்கு பெண்களுக்குன்னு மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, விவசாயிகளுக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? அத பத்தி பேசுறதுக்கு 1 மணி நேரம் எல்லாம் பத்தாதுங்க.
இன்னும் நேரம் எடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமா புரியுற மாதிரி பேச ட்ரை பண்றேன். ஏன்னா கிருத்திகா தங்கபாண்டியன் அவர்களை வெற்றி வேட்பாளரா மாத்துறதுதான் நம்ம வேலை. ஓட்டு கேட்கணும், சும்மா கேட்டுற முடியுமா? என்னன்னு சொல்லியே கேட்போம். ஒரு 2 நிமிஷம் பொறுத்து கேளுங்க. மாடு கட்டி போரடிச்சா மாளாது என்று சொல்லி ஆனை கட்டி போரடிச்ச வம்சம் இது. எந்த வம்சம்? ஆனை கட்டி போரடிச்ச வம்சம். யானை அப்படியே சுத்தமா நெற்கதிகள் மேல. அவ்வளவு விளைஞ்ச அரிசியில எங்காத்தா ஒரு பிடி சோறு செஞ்சு சாப்பிட்டாளான்னு கேட்டா தெரியல. அந்த பாட்டெல்லாம் அப்படியே போனதுக்கு அப்புறம் வறுமையின் கோரப்பிடையில் வந்து சிக்கிச்சு தமிழ்நாடு. அப்பதான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய ஆட்சியில சிறப்பான முத்தாய்ப்பான திட்டத்தை கொண்டு வந்து சேர்த்துறாரு. அடியில இருக்கிற தண்ணிய ஆளை வச்சு கொண்டு வந்து ஊத்துனா 1/2 நாள் ஆகும்னு சொல்லி மோட்டரை வச்சு சட்டுன்னு எடுத்து பொட்டுன்னு ஊத்திடலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு வருதுங்க. மோட்டரு வாங்கியாச்சு, மின்சாரத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்பதான் கலைஞர் மின்சாரம் மோட்டரை தேடி வரும். நீ மோட்டர் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்க, கரண்ட் பில்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. நிலத்தடி நீர் பூமிக்கு மேல வருது. பூமியில இருக்கிற நெற்கதிர்கள் எல்லாம் வரப்ப விட மேல வருது. நீர் உயிர நெல் உயிரும், நெல் உயிர ஏதோ உயரும், எனக்கு ஞாபகம் இல்ல, நீங்க பாத்துக்கோங்க. இந்த செய்யுள சொல்றதுக்கு நான் டீச்சரா வரலைங்க, கிருத்திகா தங்கபாண்டியன் அவர்களுக்கு ஓட்டு கேட்டுதான் வந்திருக்கிறேன். இப்படி விவசாய நிலத்து மோட்டார்களுக்கு ஃப்ரீயா கரண்ட் கொடுத்தாருலங்க நம்ம கலைஞர். இப்ப அவரோட புள்ள வந்து மோட்டரவே நானே தரேன் அப்படிங்கிறாரு. இப்ப இந்த விவசாயிகளுக்கு கிடைச்ச இந்த மோட்டருக்கான நன்றி உரைய சட்டசபையில யார் சொல்லுவா? நம்ம ராஜன் செல்லப்பா சாரா? அவர் போகவே மாட்டாருங்கிறது வேற விஷயம். போனா அவர் சொல்லுவாரா? நன்றியே சொல்லாதவரு போறதை விட நன்றி சொல்றதுக்கு போறவங்க தான் முக்கியம். அப்ப சட்டசபையில விவசாயிகளுக்காக நன்றி சொல்ல போறது யாரு? நம்ம கிருத்திகா தங்கபாண்டியன் அவர்கள் தான். நம்ம கிருத்திகா தங்கபாண்டியன் அவர்களுக்கு நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்கன்னா என்னெல்லாம் நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிறத திருப்பரங்குன்ற மக்களோட சிரிப்பு சத்தம் திருத்தணியில எதிரொலிச்சு அது பழமுதிர் சோலைக்கு போய் பழனி வழியா வந்து நம்மளை இன்னும் சந்தோஷமா மகிழ்வா வச்சுக்கும். இந்த சென்ஸ் திருப்பரங்குன்றத்துல இருக்கிற எல்லா மக்களும் செழிப்போடையும் நிம்மதியாவும் மகிழ்வோடையும் வாழ முடியும். நம்ம ஒவ்வொருத்தங்களுக்கும் தேவை நிம்மதியான வாழ்க்கை மட்டும்தான். தொகுதி மக்களான நமக்கு இருக்கிற வேலை என்ன தெரியுமா? நல்ல எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்து அனுப்புறது மட்டும்தான். நாம தேர்ந்தெடுக்கிற எம்எல்ஏவும் சரியானவங்களா இருந்துட்டா தொகுதி மக்களாகிய நாமளும் நம்ம வேலைகளை மட்டும் சிறப்பா செஞ்சுக்க முடியும். இல்லைன்னா நம்ம தொகுதியை பத்தி தமிழ்நாடு முழுக்க பரபரப்பாவும் விறுவிறுப்பாவும் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கும். இத பத்தி மோடியில இருந்து அயல்நாட்டுக்காரங்க வரையும் பேசுவாங்க. நம்ம வீட்டுல அடுப்பெரியாம கூட போயிரும். நம்ம பதட்டப்பட்டு வெளியே வந்து கையறு நிலையில நிப்போம். எப்போ எங்க எது நடக்குமோ யாருக்கு பிரச்சனை வருமோங்கிற பதட்டத்திலேயே நம்ம அலைய வேண்டியதா இருக்கும். தொகுதி மக்களுக்கும் அந்த பிரச்சனைக்கும் துளி கூட சம்பந்தம் இல்லாம இருந்தாலும் வெளியிருந்து வரவங்க என்ன பிரச்சனை பண்ணாலும் பாதிக்கப்பட போறது என்னமோ தொகுதி மக்களாகிய நாம தான். கரூர்ல பிறந்த அண்ணாமலை என்ன, கோயம்புத்தூர்ல படிச்ச அண்ணாமலை என்ன, சென்னையில செட்டில் ஆன அண்ணாமலை என்ன தொகுதிக்கு ஒரே ஒரு நாள் வந்து ஏதோ பேசிட்டு போயிருவாரு. டெல்லியில இருந்து வர பிரதமர் கூட இங்க ஏதோ பேசிட்டு போயிருவாரு. ஆனா நமக்காக பேசுற கிருத்திகா தங்கபாண்டியன் அவர்கள் இருந்தாங்கன்னா தொகுதியையும் நிம்மதியா வச்சுக்குவாங்க, தொகுதி மக்களையும் நிம்மதியா வச்சுக்குவாங்க. இப்படி நம்ம எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருந்தோம்னா நம்ம சந்தோஷத்தை பார்த்து முருக சிரிக்காம வேற யாருங்க சிரிப்பா? ஏங்க நம்ம எப்படி சிரிக்க முடியும் சொல்லுங்க? பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கோவிலுக்கு போறதுக்கு விடியல் பயணம் சிரிப்போம்ல. கலைஞர் மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாய் சிரிப்போம்ல. புதுமை பெண் திட்டம் 1000 ரூபாய் சிரிப்போம்ல. தமிழ் புதல்வன் திட்டம் பசங்க சிரிக்காமலா இருப்பாங்க? நான் முதல்வன் திட்டம் சென்னையிலேயே போய் தங்கி சிறப்பா மகிழ்வா படிக்கலாம். நம்ம மாணவர்கள் சிரிக்காமலா இருப்பாங்க? விளையாட்டுத்துறைக்குன்னு தனி கவனம் எடுத்துக்கிட்டு இருக்கிற நம்ம டெபுட்டி சிஎம் கண்ணகி நகர் கார்த்திகா மாதிரி திருப்பரங்குன்றத்திலயும் ஒரு கார்த்திகா உருவாகலாம். அப்போ நம்ம சிரிப்போம் தானே? இலவச மின்சாரத்தோட சேர்ந்து இலவச மின்சார மோட்டரும் வந்துச்சுன்னா விவசாயிகள் சிரிக்கத்தானே செய்வாங்க. அரசு பள்ளியில மதிய உணவோட காலை உணவும் வருதுல்ல. அட போன வருஷம் வரைக்கும் ஆரம்ப பள்ளிக்கு மட்டும்தாங்க, இப்போ நடுநிலைக்கும் சேர்த்து வருதுல்ல.
8வது படிக்கிற மாணவர்கள் வரையும் எப்படியெல்லாம் சிரிப்பாங்க. இப்படி படிக்கிற மாணவர்கள்ல இருந்து பயிர் செய்யற விவசாயிகள் வரைக்கும் எல்லாரும் மகிழ்வா சிரிச்சுக்கிட்டே இருந்தோம்னா கந்தன் சிரிக்காம என்னங்க பண்ணுவாரு? கந்தன் சிரிச்சா எப்படி இருக்கும் தெரியுமா? முருகா சொல்லு முருகா, எப்படி இருக்கும்? திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். இப்படி மக்கள் சிரித்தால் முருகனையும் சிரிக்க வச்சு திருத்தணியில எதிரொலிக்க வைக்கலாம். திருத்தணியில எதிரொலிக்கணும்னா திருப்பரங்குன்றத்துல கிருத்திகா தங்கபாண்டியன் ஜெயிக்கணும். இது எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரி நடக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஏப்ரல் 23ஆம் தேதி காலையில எந்திரிச்சு உதயசூரியன் உதிக்கிறத பார்த்து நேரா போய் உதயசூரியனுக்கு நேரா இருக்கிற பட்டனை ஒரு அமுத்து. என்ன ஆகும்? அமுத்துனா என்ன ஆகும்? நமக்கான உதயசூரியன் உதயமாகும். இந்த சூரியனின் உதயம் நம் மகிழ்ச்சிக்கான உதயம் தாங்க. கிருத்திகா தங்கபாண்டியன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு அவங்கள ஜெயிக்க வைக்க வேண்டியது திருப்பரங்குன்ற மக்களுக்கான பொறுப்பு. இப்படி கிருத்திகா தங்கபாண்டியன் அவர்கள் ஜெயிச்சுட்டா யாரு தொடருவா? ஸ்டாலின் தொடருவார். தமிழ்நாடு வெல்லும். பாட்டோட தொடங்கணும். நம்ம பாட்டோட தானே முடிக்கணும். நான் பாடுறேன், கூடவே நீங்களும் பாடுங்க. ஸ்டாலின் தொடரட்டும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.